அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சவுக்கு தோப்புக்குள்ளே சொட்டு நீர் ஓசெல்லாம் எடுத்து நம்ம வரப்பு மேலே வச்சுட்டு மரத்தெல்லாம் கட் பண்ணணும். இதை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம். மரத்தெல்லாம் வெட்டினதுக்கு பின்னாடி அடியில் இருக்கக்கூடிய மரத்தெல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. தளவில் இருக்கக்கூடிய அந்த குச்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அது சும்மா ஈக்குமாறு மாதிரி இருக்கும். அதை நமக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அது எல்லாமே நமக்கு தோட்டத்திலேயே வேஸ்ட்டாக தான் இருக்கும். மரத்தோட நுனியில் இருக்கக்கூடிய அந்த குச்சியெல்லாம் நமக்கு எடுத்துக்க மாட்டாங்க. பாருங்கள், அதில் வெறும் தலை சின்ன குச்சியாக தான் இருக்கும். அதை விட்டுருவாங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரத்தை கட் பண்ணிவிட்டு அரைக்கி போட்டதே அந்த தளவில் இருக்கக்கூடிய குச்சி, தலை இதெல்லாத்தையுமே விட்டுடுவாங்க. பாருங்கள், நம்ம அந்த வயல் ஃபுல்லாக நமக்கு அந்த வேஸ்டேஜ் நிறையா இருக்குது. நம்ம இதை அப்படியே போட்டுட்டு எதுவுமே பண்ண முடியாது. இதை நம்ம நெருப்பு வச்சோம் அப்படின்னாலும் வேஸ்ட்டாக தான் போகும். அதையே நம்ம ரீசைக்ளிங் பண்ணி எருவாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதையெல்லாம் எடுத்து நம்ம ஒரு இடத்துல போட்டு அது மக்கறதுக்கு வருஷக்கணக்காகிடும். இதுவே நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்து தூள் பண்ணி நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம இதே வயலுக்கு எருவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதெல்லாம் அரியாக சேர்த்து வச்சுக்கிறோம். இது கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. நம்ம பச்சையிலேயே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேலையும் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் காஞ்சி போனதுனால எல்லாம் குத்திக்கிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகிடுது. நம்ம வேலை இருந்ததுனால இதை கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. நமக்கு பச்சையாக இருந்தால் நம்ம தூள் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாமே அரி சேர்த்து வச்சுட்டாங்க. தோட்டத்து கழிவுகளை எல்லாம் தூளாக்கக்கூடிய மிஷின் இது. நம்ம ஏற்கனவே தென்னை மரத்தோட கழிவுகளை எல்லாம் இது மூலமாக தான் தூளாக்கணும். இப்போ இதே மிஷினை வச்சு தான் நம்ம சவுக்கு கழிவுகளையும் தூளாக்க போகிறோம். இந்த வேஸ்டெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போனதுனால எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் பச்சையாக இருந்ததுன்னா ஈஸியாக எடுத்து கொடுத்துடலாம். நம்ம பச்சையிலேயே தூளாக்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம கை காலெல்லாம் குத்தாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எடுத்து கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். இதெல்லாம் காஞ்சி போனதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள்,
நமக்கு பாருங்கள் அடித்து தூளாக கிடைக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லியே நம்ம சொல்லக்கூடாது. இது அவ்வளோ அற்புதமான ஒரு எருவாக வேலை செய்யும். தூள் பண்ணினதுனால சீக்கிரமாக இது மக்கி போயிடும். நம்ம இந்த தூளெல்லாம் தோட்டத்தில் பரவலாக அப்படியே குப்பை இறச்சி விட்ற மாதிரி இறச்சி விட்டுறலாம். எல்லா இடத்துலையுமே நம்ம நல்லா இறச்சி விட்டுடலாம். இறச்சி விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு இடத்துல கொட்டி, அதுவும் ஒரு குழியாட்டம் இருந்ததுன்னா அந்த குழியில் கொட்டி கூட நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டின்னா சமமான இடத்துலையே கூட நம்ம அதெல்லாம் அடியில் கொட்டிட்டு அதுக்கு மேலே மண்ணோ இல்லை வேறு குப்பையோ கொண்டுட்டு கொட்டி வச்சிடலாம். ஒரு 2-3 லோடு குப்பை வாங்கி நம்ம அந்த வேஸ்ட் மேலே கொட்டி வச்சிடலாம். கொட்டி வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாகவே அது 1 வருஷத்துக்குள்ளேயே நல்லா மக்கி எல்லாமே நமக்கு ஒரு அற்புதமான இயற்கை உரமாக அது ரெடி ஆகிடும். சவுக்கு கழிவுகளை எல்லாம் நம்ம காட்டிலேயே போட்டு நெருப்பு வச்சோம் அப்படின்னா தீமை செய்கிற பூச்சிகளோடு சேர்ந்து நன்மை செய்கிற பூச்சிகளும் அழிஞ்சு போயிடும். அதனால் நம்ம ஒரு இடத்துல கொட்டி வச்சோம் அப்படின்னா அதை ஒரு நல்ல இயற்கை உரமாக நம்ம பயன்படுத்தலாம்.